எல்லோருக்கும் வணக்கம். ஒரு வழியா நீட் ரிசல்ட் 2025 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா எல்லாரும் உங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்பீங்க. ஸோ உங்களோட மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்பீங்க. ஸோ இத வச்சு இந்த மார்க்க வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு யூடியூப் சேனலா வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எம்பிபிஎஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கு, அண்ட் தென் வந்து பிடிஎஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கு, பிரைவேட் காலேஜஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கு, ஆயுஷ் காலேஜஸ்க்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது, நம்ம போய் மெடிசன் ஃபீல்டில் போய் ஜாயின் பண்ணலாமா வேணாமா, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நிறைய வந்து ரெஃபர் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த நீட் மார்க்கை வச்சு நம்ம என்னென்ன கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணலாம் ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆயுஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு 2-3 விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நீட் மார்க்கை வச்சு நம்ம என்னென்ன கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணலாம், பிடிஎஸ் ஜாயின் பண்ணலாம், அண்ட் தென் வந்து ஆயுஷில் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி அண்ட் யுனானி இந்த 6 கோர்ஸும் டாக்டர் கோர்ஸ். ஸோ இதெல்லாம் ஜாயின் பண்ணலாம். ஆல் இண்டியா கோட்டாவில் வெட்னரி சயின்ஸ் அதுக்கு வந்து ஸோ ஏஐக்கு வெட்னரி சயின்ஸ் இருக்குங்களா, ஸோ இதுக்குமே நீட் மார்க் வந்து இருக்குது. சில நர்சிங் கோர்ஸ்க்கு ஸோ ஆல் இண்டியா நர்சிங் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குங்க இல்லையா, ஸோ அதுக்கு கண்டிப்பாக நீட் மார்க் தேவைப்படுது. ஸோ இது இப்போ வந்திருக்க லாஸ்ட் இயர் வந்து ப்ரொசீஜர்ஸ் படி. ஸோ இதெல்லாம் தான் நீட் மார்க்கை வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணுற கோர்ஸ். மற்ற கோர்ஸ்க்கு நீங்கள் வந்து நீட் மார்க் வந்து ஜாயின் பண்ண தேவை கிடையாது. ஸோ இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், பேராமெடிக்கலாக இருக்கட்டும், பிஎன்ஒய்எஸ்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் அதர் தென் நீட் கோர்சஸ்லாம் சொல்லிட்டு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீட்டை தவிர்த்து 12th ஸ்டேட் போர்ட் மார்க்கை வச்சு இவங்க வந்து எடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து நாம் வந்து நீட் மார்க் என்னன்னு நமக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மார்க் ரேஞ்சஸில் இருந்தால் எனக்கு வந்து சீட் கிடைக்கும் கிடைக்காது, சில காலேஜஸ் சில கோர்ஸ் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஆயுஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுருந்தீங்கன்னா, ஸோ சில சர்டன் க்ரைட்டீரியாலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன, ஸோ ஆயுஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு 5 விஷயம் 6 விஷயம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆயுஷ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆயுஷ்னா ஏ ஃபார் ஆயுர்வேதா அண்ட் ஒய் ஃபார் யோகா நேச்சுரோபதிக் அண்ட் யுனானிக் சயின்ஸ் அண்ட் யூ ஃபார் யுனானி அண்ட் தென் வந்து எஸ் ஃபார் சித்தா, ஹெச் ஃபார் ஹோமியோபதி. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஆயுஷ். ட்ரெடிஷ்னல் மெடிசன்னா இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகள். ஸோ ஆதி காலத்துலேருந்து இந்தியாவில் இருக்க பாரம்பரிய மருத்துவ முறைகள் தான் ஸோ இந்த ஆயுஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கண்ட்ரோல் வரும். என்சிஐஎஸ்எம் அப்படின்ற கண்ட்ரோலும் அப்ரூவல் ஆகிருக்கு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா காலேஜஸ்லுமே ஆயுர்வேதா இருக்குது, சித்தா இருக்குது, அண்ட் ஹோமியோபதி இருக்குது, அண்ட் யுனானி இருக்குது. சித்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வந்து சித்தா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி ஆயுர்வேதா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது, ஹோமியோபதியுமே ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது, அண்ட் தென் யுனானி காலேஜஸுமே ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் ஆயுஷோட ஃபஸ்ட்டு. ஸோ இது வந்து நீட் மார்க் மூலம் மட்டும்தான் வந்து நாம் வந்து ஜாயின் பண்ண முடியும். நீட்டில் எலிஜிபிள் மார்க் இருக்கணும். நீட்டில் நீங்கள் வந்து பாஸ் மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளிகேஷனே வந்து போட முடியும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நீட் மார்க் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நீட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம கவுன்சிலிங் மூலமாக அட்டென்ட் பண்ண முடியும். மொத்தமாக இந்த ஆயுஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 விதமாக கவுன்சிலிங் நடக்கும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ஆயுஷ் கவுன்சிலிங் AACCC அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று தமிழ்நாடு நடத்துகிற ஸ்டேட் ஆயுஷ் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த AACCC ஆயுஷ் கவுன்சிலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ் வரும், அண்ட் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் வரும், அண்ட் தென் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வரும். ஸோ இதில் இருக்க சீட்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ஸோ இந்த AACCC ஆல் இண்டியா ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் தென் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க சீட்ஸை வந்து ஃபில் பண்ணணும்னா இவங்க தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் இவங்க வந்து சீட்ஸை வந்து ஃபில் பண்ணுவாங்க. இந்த AACCC ஆல் இண்டியா ஆயுஷ் கவுன்சிலிங் இருக்குங்களே அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைனில் நடக்கும். தமிழ்நாடு நடத்துகிற ஸ்டேட் கவுன்சிலிங் இருக்குங்க இல்லையா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப்லைன்.
ஆஃப்லைனில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஸோ நம்ம ஃபில் பண்ணி கொரியர் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நேரடியாக சென்னை அரும்பாக்கம் போயிட்டு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணி சீட் எடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சீட் எடுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஆஃப்லைன் கவுன்சிலிங். ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸை பற்றி அப்பப்போ நான் வந்து சொல்கிறேன். ஸோ என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் நடக்கும் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிஏஎம்எஸ் இருக்குது, பியூஎம்எஸ் இருக்குது, பிஹெச்எம்எஸ் இருக்குது அண்டு பிஎஸ்எம்எஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 4 கோர்ஸ் இருக்குது. இந்த 4 கோர்ஸில் நமக்கு என்ன கோர்ஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸ்கோப் என்ன, கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, கவர்மெண்ட் ஜாப் வேக்கன்சிஸ் எவ்வளோ வரும், அந்த படித்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ஃபுல்லாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ரொம்ப 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 அவசியம். எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கவே இருக்குது நம்மளோட அஃபிஷியல் சோஷியல் மீடியா யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. கூகுள் இருக்குது, ஸோ சீனியர்ஸ் இருக்காங்க, காலேஜஸ் பற்றி இருக்குது, ஸோ சில டாக்டர்ஸ் இருக்காங்க, ஸோ டாக்டர்ஸ் கிட்ட போய் பேசலாம். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸை பற்றி கூட நீங்கள் வந்து அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரடியாக போங்க. ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச பார்க்க டிஸ்ட்ரிக்டில் இருக்க சித்தா காலேஜோ, ஆயுர்வேதா காலேஜோ, ஹோமியோபதி காலேஜோ, ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்க சீனியர்ஸ் கிட்டேயோ ஸ்டாஃப்ஸ் கிட்டேயோ விசாரித்து பாருங்கள். ஃபீஸ் எவ்வளோ இருக்குது, அந்த வந்து எவ்வளோ நம்ம வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் காலேஜில் போனால் எவ்வளோ ஃபீஸ் வரும், ப்ரைவேட் காலேஜஸில் போனால் எவ்வளோ ஃபீஸ் வரும். ஸோ இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்ளிகேஷன் டேட் எப்போ போடுறாங்க, அண்ட் தென் எப்போ வந்து அந்த அப்ளிகேஷன் டேட் வந்து முடியுது, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஒரு கோர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சித்தா கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆயுர்வேதா கிடைச்சாலும் பரவாயில்ல, ஹோமியோபதி கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஆயுஷில் ஏதாச்சும் ஒரு சீட் கிடைக்கணும் அப்படின்னு யோசிச்சுனாங்களும் பரவாயில்ல. இல்லை பர்டிகுலராக எனக்கு நிறைய மார்க் இருக்குது அப்படின்னா நான் இந்த காலேஜ் தான் எடுப்பேன் அப்படின்னு பர்டிகுலராக சித்தா கோர்ஸ் தான் எடுப்பேன், ஆயுர்வேதா தான் எடுப்பேன், ஹோமியோபதி தான் எடுப்பேன், யுனானி தான் எடுப்பேன் அப்படின்னு இருக்கவங்க ஸோ அந்த காலேஜ் அது டீட்டெயில்ஸை பற்றி நீங்கள் ரொம்ப கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ அதை பற்றி நம்ம இந்த ஆப்ஷன் விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னா ஒரு 4 to 5 காலேஜஸ் நம்ம வந்து கையில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த காலேஜ் நமக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த காலேஜ் நம்ம வந்து இப்போது எடுத்துக்கணும் சீட்டை, நெக்ஸ்ட் இந்த காலேஜில் எடுத்துக்கணும் சீட்டை, அப்படி நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம வச்சுக்கிறது மூலமாக நமக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஆயுஷை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இனிமேல் கட் ஆஃப் வீடியோஸ் அண்ட் தென் வந்து எப்படி வந்து கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் ஒவ்வொன்றா நம்ம வந்து பற்றி பேசுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்ட் தென் நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன ஏதாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா maulishankar.02 இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் கைஸ். டாட்டா பை பை.